தேவனுடைய வார்த்தை செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யூதர்களுக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது என்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் என்ன இடத்திலிருந்து போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறப்பவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து வருகிறவரும் பரலோகத்திலிருந்து வருகிறவருமான மனுஷகுமாரன் அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறுகிற ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு பெரிய பேசேஜ் இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நிக்கோதேமு என்ற ஒருவன்ட்ட பேசுகிறாரு. அதாவது நிக்கோதேமு பார்த்தீங்கன்னா ஒரு பரிசேயன். இந்த பரிசேயன் வந்து ஒரு யூதர்களின் முக்கியமான ஒரு தலைவன். அப்படிப்பட்டவன் வந்து இயேசுடைய போதனையெல்லாம் கேட்டிருக்கிறாரு. அவருடைய அற்புதங்கள் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் உண்மையாகவே தேவனால் அனுப்பப்பட்டவர் தான், இவர் அனுப்பப்பட்டவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை சந்திக்க விரும்புகிறாரு. அதனால் ராக்காலத்திலே, அதாவது ராத்திரியில் வந்து அவர் சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்னா, எல்லா பரிசேயர், அதாவது சில பரிசேயர்கள் இயேசு விசுவாசிக்கிறான், நம்புகிறாங்க. அவர் சார்பாக இவர் வந்து அவர் இடத்துல கேள்வி கேட்குறாரு. அப்போ இவர் கேள்வி கேட்கும் போதே அவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் கேட்குறாரு. இயேசுவை குறித்து நல்லா அறிந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இயேசு பாருங்க, இந்த உலகத்தில் வந்து 33 வருஷம் வாழ்ந்தார். இந்த 3 வருஷம் ஊழியத்தில் அவர் அநேக அற்புதங்களை செய்தார். 23 அற்புதங்கள் மனிதன் மேல் செலுத்தினார். இயற்கையின் மீது 9 அற்புதங்கள் செலுத்தினார். மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய அற்புதம் வந்து 3 அவர் செய்தார். 35 அற்புதம் இயேசு பூமியில செய்தார். அதாவது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் அந்த 4 சுவிசேஷங்கள் இயேசு செய்த அற்புதங்கள் குறித்து நம்ம விவரங்களை வாசிக்கிறோம். அதில் 3 அற்புதங்களை மரித்தோரில் உயிரோடு எழுப்புகிறார். எவிரின் மகளை உயிரோடு எழுப்புகிறார். ஒரு விதவின் மகனை உயிரோடு எழுப்புகிறார். அப்புறம் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புகிறார். அப்போ மனிதன் மேல் செலுத்தின அற்புதம் வந்து 23, இயற்கையின் மேல் செலுத்தின அற்புதம் 9. இவ்வளவு தான் செஞ்சாரா? 35 அற்புதம் தான் இயேசு செய்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இயேசு வந்து ஏராளமான அற்புதங்களை செய்தார். குருடர் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர் நடந்தார்கள், இப்படி ஏராளமான அற்புதங்கள் செய்தார். அந்த அற்புதங்கள் செய்ததன் மூலமாக அநேக மக்கள் அவரிடம் வந்தார்கள். அது இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து பேசுகிற வார்த்தை கேட்கறதுக்கே வந்தாங்க. பிரதான ஆசிரியர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இவர்களை பேசினதை காட்டிலும் இயேசு பேசினார். எப்படி பேசினார்னா, அவர் உள்ளத்துல பேசினார், அவங்களுடைய வாழ்க்கையை பேசினார், அவங்க என்ன குடும்ப பிரச்சனையில போறாங்களோ அதை பேசினார். அது எவ்வளோ அவசியம் பாருங்க. சபையில வந்து இதெல்லாம் பேச வேண்டியது அவசியமா இருக்குது. சபையில வந்து ஏதோ வந்து நம்ம பேசிட்டு போறது கிடையாது. ஜனங்களுடைய உள்ளத்தை தொடணும். அல்லேலூயா. அவங்க காரியங்களை பேசணும், அவங்க பிரச்சனைகளை பேசணும், அவங்க என்ன மாதிரி காரியங்கள் இருக்கிறாங்க பேசணும். இயேசு பேசுறாரு, என்ன சொல்றாரு? இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்களும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்றாரு. பாவிகளோடு பேசுறாரு. ஒரு டாக்ஸ் கலெக்ட் பண்ற வரி வசூலிக்கக்கூடியவன் வீட்டில் ஆயக்காரன் வீட்டுக்கு போறாரு.
அவன் வீட்டுக்கு போய் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்றாரு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அன்றைக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க, வரி வசூலிக்கிறவங்க தான் ரொம்ப வெறுத்தாங்க ஜனங்க. யூதர்கள் வெறுத்தார்கள், கிரேக்கரும் வெறுத்தார்கள், ரோமாபுரி மக்களும் வெறுத்தாங்க அந்த டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்கள. அப்படிப்பட்டவனை வீட்டுக்கு போய் அவனோட போஜனை பண்ணது இல்லாம அவனை வந்து ஆசீர்வதிக்கிறாரு. இதை பார்த்து அவங்க என்ன இது இப்படி ஒரு பாவி பொல்லாத அவன் வீட்டில் போய் இவரை சாப்பிட்றாருன்றாரு. விபச்சாரிகள்கிட்ட பேசுறாரு, மன்னிக்கிறாரு, இனி பாவம் செய்யாதன்றாரு. இப்படி எல்லாத்தையும் பாவிகள். அந்த பெண் வந்து தன்னுடைய முடியினால தைலத்தை, வெளியேறப்பட்ட தைலத்தை வந்து அவருடைய பாதத்தில் பூசறதை பார்த்துட்டு அதை அனுமதிக்கிறார். பக்கத்தில் இருந்தவர் சொல்றாரு, இவர் எப்படிப்பட்டவர்கள் அறிந்து இவர் அதை அனுமதிக்கிறார் என்றால், இயேசு பாவிகள் ரட்சிக்க தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்ப அவருடைய அன்பு பாருங்க. அதனால எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பு, எல்லாரையும் அரவணிக்கிற அன்பு. இன்னும் சொல்ல போனால் இயேசு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல சிறு பிள்ளைகள் இடத்துல வர தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்றாரு. அப்பனா சிறு பிள்ளைங்கள்லாம் யாரு? அவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பெரிய விஐபி வராங்க, ஒரு பெரிய ஆள் வராங்கன்னா அவங்க இடத்துல வந்து உங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவீங்க? போய் கூட நிக்க வைப்பீங்க, போய் கை கொடுவீங்க, இல்லை கூட நில்லு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப இயேசு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எல்லாம் தடுக்கிறாங்க. இயேசு கிட்ட போகக்கூடாதுன்னு தடுத்த உடனே இயேசு சொல்ற, சிறு பிள்ளைகள் இடத்துல வர தடை பண்ணார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று. அப்ப யார் இந்த சிறு பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, இவர்கள் வந்து பெற்றோரால் கைவிடப்பட்ட பிள்ளைகள். அதாவது தாவீதின் மணி மண்டபம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வந்து ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல இவங்க படுத்துருவாங்க அந்த பிள்ளைகள். ஏன்னா அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, திக்கற்ற பிள்ளைகள், விதவிகள், வியாதியஸ்தர்கள் எல்லாம் அப்படியே அவங்க கடப்பாங்க பாருங்க, அந்த இடத்துல இருப்பாங்க. இயேசு வராரு. இயேசு வந்தோடனே இந்த பிள்ளைகள் கேள்விப்படுறாங்க. எப்படி கேள்விப்படுறாங்க? இவர் வந்து மேஜிக் பண்ணுவாரு, இவர் வந்து கண்ணு தெரியாதவங்க தெரிய வைப்பாராம, இவர் வந்து நடக்காதவங்க நடக்க வைப்பாரு. இந்த பிள்ளைகளை கேட்டேன்னு சொல்ல மியூசிஷியன் சொல்றாங்க இல்லையா, மியூசிக் அந்த மேஜிக் ஷோ அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும் இல்லையா. அது வந்து ட்ரிக்ஸ் தான். அது இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அப்படியே பார்த்தோன்னா அது பிள்ளைங்கள் வந்து வியக்கத்தக்க காரியங்கள் பண்ணோன்னா அதுங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த மாதிரி இயேசு ஒருவர் இருக்கிறாராம், அவர் வந்து அற்புதம் பண்றாராம், குருடரை பார்வையடைய செய்யறாராம், முடவரை நடக்க செய்யறாராம். இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நடந்திருக்கும். நான் யோசிக்கிறேன், நான் ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அவன் 2 மீன் 5 அப்பம் வச்சிருந்தான். அது 5000 பேருக்கு மேல ஆண்டு என்ன பண்ணலாம், போஷித்தாராம். அப்படியே அந்த கதைகளை தான் கேட்டதுனால பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஈர்ப்பு. ஆனா அது யாரும் அந்த இயேசு இடத்துல அந்த பிள்ளைகளை அனுமதிக்கல. அப்ப அந்த நேரத்தில் இயேசு என்ன பண்றாரு, சிறு பிள்ளை இடத்துல வர தடை பண்ணார்கள்ன்றாரு. அதனால இயேசு வந்து வெறும் போதிச்சது மாத்திரமல்ல, எத்தனை இயேசு சொன்ன ஊமைகள் பார்த்தீங்கன்னா 39 ஊமைகள் சொன்னாரு இயேசு. இந்த பூமியில 39 ஊமைகளை சொன்னாரு. மரித்து பிறகு இந்த உலகத்துல 40 நாள் அவர் உயிரோட 40 நாள் அவர் இருந்தாரு. அந்த 40 நாள்ல 11 தடவை அவர் காட்சி அளித்தார் தன்னுடைய சீஷர்களுக்கு. 11 தடவை காட்சி அளித்தார். அப்ப அவர் வந்து வெறும் போதித்தது மாத்திரம் இல்ல, இந்த 39 ஊமைகள் போதித்தது மாத்திரம் இல்ல, போதிச்சது மாத்திரம் இல்ல, அற்புதம் செஞ்சது மாத்திரம் இல்ல, திக்கற்ற பிள்ளைகள், விதவிகள், பெற்றோரால் கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் அரவணைத்து அவர் விசாரித்து ஒரு பெரிய அவர்கள் ஒரு டீம் மாதிரி ஒரு புரட்சியே இயேசு ஏற்படுத்தினார் அந்த காலத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, அந்த பிரதான ஆசிரியர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசுவை வெறுத்தாங்க. ஏன்னா இவங்க வந்து எப்படின்னா போதிக்கிறவங்க மட்டும்தான். எப்படி போதிப்பாங்க? கண்டித்து போதிப்பாங்க, திட்டி போதிப்பாங்க. அவங்கள ஜனங்களை எப்பயுமே திட்டிட்டே பிரசங்கம் பண்றதா இருக்கும் அவங்களுக்கு. அதனால ஜனங்களை வந்து அந்த போதனை வெறுத்தார்கள். ஆனா இயேசு வந்து அவங்களை அறிந்து தெரிந்து, அவர்கள் பாவிகள், இவங்களுக்கு ரட்சிப்பு தேவை, இவங்க பலவீனப்பட்டிருக்கிறார்கள், இவங்களுக்கு பலன் தேவை என்று அவருடைய உள்ளத்துல இருந்து ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. அதனால்தான் அவ்வளவு ஜனங்கள் அவர் தேடினார். அதான் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார், ஏராளமான அற்புதம் செய்தார். இதை எல்லாவற்றையுமே வாட்ச் பண்ணியிருக்கிறாரு, கண்டுபிடிச்சிருக்காரு, தெரிஞ்சிருக்கிறார். யாரு? இந்த பரிசேயன் நிக்கதேமு. அந்த நிக்கதேமு இந்த இயேசுவை பார்த்து இவ்வளவு ஜனங்களுக்கு செய்யறாரு, ஜனங்களை விசாரிக்கிறாரு, ஊமையின் வடிவில் பேசுறாரு, வேதத்தை அவ்வளவு அற்புதமா பேசுறாரு, நமக்கு தெரியாத காரியங்களை பேசுறாரு, அற்புதமா செய்யறாரு. அதனால இவர் உண்மையாகவே இவர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் தான் இருக்குன்னு வந்து இவர்கிட்ட வந்து ராத்திரியில, அதாவது காலத்துல வந்து அவரை சந்தித்து அவர்கிட்ட பேசும்போது கேட்கிறாரு. இவளை கேட்ட போது இயேசு உடனே அவர்கிட்ட ரிப்ளை பண்றாரு, இவர் நீ தேவனிடத்தில் வந்தீர் என்று சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்றாரு. இது சொன்ன உடனே அவருடைய கேள்வி என்ன, எப்படி ஆண்டவர் திரும்ப நான் தாங்கின் கருவில் போய் திரும்ப நான் பிறந்து எப்படி நான் பிறக்க முடியுமா, நான் முதிர்வேதான் இருக்கையில எப்படி திரும்ப தாயின் வயிற்றில் பிறப்பது அப்படின்றாரு. அப்புறம் அவரு அதை விளக்குறாரு. என்ன சொல்றாரு, இல்ல ஜலத்தினாலும்
ஆவினாலும் பிறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் காற்று தன் இஷ்டத்துக்கு எப்படி போதோ அதை போல காற்றை நீ பார்க்க முடியாது, ஆனா காற்றை உணர்ற, அது எங்க போகுதுன்னு தெரியாது, அது போல ஆவியானவரும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இதை சொல்லியும் கூட என்ன சொல்றாரு, எப்படி இது ஆகும் அப்படின்னு கேட்டோன்னே, நீ ஒரு யூதனில் ஒரு போதகனா இருந்து இதை நீ என்ன பண்ற, தெரியாமல் அறியாமல் இருக்கிறாயே அப்படின்றாரு. அப்ப அது ரட்சிப்பு குறித்து பேசுறாரு. அல்லேலூயா, சால்வேஷன். இந்த பழைய ஏற்பாட முழுமையாக அறிந்தவர் தான் இந்த பரிசேயன். ஆனால் அவருக்கு அந்த ரட்சிப்பின் திட்டம் தெரியல. தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கை அவர் வச்சிருக்கிறான்றது அவருக்கு தெரியல, அது அவர் அறியல. ரட்சிப்புக்கான திட்டம் தெரியல. அப்ப ரட்சிப்பு என்பது எல்லாருக்குரியது. எல்லாம் சொல்லுங்க ஆமென். எல்லாருக்குரியது. அப்ப ரட்சிப்பு என்பது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நீங்க பிறந்திருந்தாலும் சரி, இல்ல நீங்க யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்து ஒரு பாஸ்டர் மகனாய் மகளா இருந்தாலும் ரட்சிப்பு அவசியம். தனிப்பட்ட முறையில இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கணும். ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தனால பரலோகம் போயிடுவோம் கிடையாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு வழி கிடையாது. பரலோகம் போகணுமா, அப்படி வழியில நின்றுட்டு இருக்கிறாங்க நினைச்சுங்க, வாங்க இந்த ஏர்போர்ட்ல கூப்பிடுறாங்க இல்லையா, வாங்க உங்க காட்டுங்க, உங்க பாஸ்போர்ட்டை காட்டுங்கன்றான். அந்த மாதிரி நீங்க யாரு, நான் எதுக்கு காட்டணும், நான் பாஸ்டர் போய், அப்படியா நீங்க உள்ள போங்க, நீங்க பாஸ்டர் பொண்ணு போங்க, நாங்க பாஸ்டர் பெருமா அப்ப உள்ள போ, அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் தான் கிடையாது. உள்ள போகணும்னா இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனிப்பட்ட முறையில. அப்ப அவனுக்கு என்ன சொல்றாரு, உனக்கு ரட்சிப்பு தேவைன்றாரு. நீ மறுபடியும் பிறக்கணும்பா, நீ போதித்ததெல்லாம் கேட்டிருக்கிற, வேதத்தை அறிஞ்சிருக்கிற, ஆனால் ரட்சிப்பு அவசியம், நீ மறுபடியும் பிறக்கணுன்றாரு. ஏன் இவ்வளவு ஏன் இந்த வசனங்கள் நான் வாசித்தேன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஒவ்வொரு வாரம் நம்ம பார்ப்போம், அதை நல்லா கவனிப்போம். ஆமென். ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப இத ஒரு காரியம் என்னன்னா, ரட்சிப்பு, ரட்சிக்கப்படணும், மறுபடியும் பிறக்கணும். இந்த மறுபடியும் பிறக்கிறது ரொம்ப அவசியமாய் இருக்குது. ஏனென்றால் இது ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். அப்ப மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியல எப்படி திரும்ப. அப்பதான் சொல்ற, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். அதாவது என்ன சொல்ற, ஞானஸ்தானம், ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அப்படின்றார். ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கணும், ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு போதை வரும் வாரங்கள் நான் போதிப்பேன். அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை. சிறு பிள்ளைகளுக்கு சில இடங்களில் தெளிப்பாங்க. குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க, தண்ணியே தெளிப்பாங்க. நம்ம தெளிக்கிறது கிடையாது. குழந்தைய எல்லா சபை விசுவாசி முன்பாக கொண்டு வந்து அந்த குழந்தைய பெற்றோர் கையில இருந்து அந்த குழந்தைய வாங்கி போதகர் அது பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அதை பிரதிஷ்டை பண்றாரு. பிறகு எல்லாரும் கூடி இருக்கிற எல்லாம் அந்த கையை உயர்த்தி அந்த பிள்ளை என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. பிறகு அந்த குழந்தைய பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டு பெற்றோர் தலையில கையை வச்சு 2 பாஸ்டர் ஜெபம் பண்றாரு. ஏன்னா இந்த பிள்ளைய கர்த்தருக்கு உகந்த பிள்ளையா நீங்க வளர்க்கணும், கர்த்தருடைய சித்தம் அந்த பிள்ளை வாழ்க்கையில வெளிப்படணும். உங்க விருப்பம் இல்ல, உங்க விருப்பத்தை திணிக்க கூடாது. டாக்டர், நீ டாக்டர் ஆகணும், பிறந்தோடனே டாக்டர் ஆகணும்னு சொல்றது, நீ இதாகணும் அதாகணும்னு குழந்தைய திணிக்காம, இந்த பிள்ளை கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறான்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன பண்ணணும், நீங்கள் ஆசீர்வதித்து. அதனால தான் நீங்கள் எனக்காக பெற்ற செல்வங்கள் அப்படின்றார். வேதவசனம் வாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் எனக்காக பெற்ற குமாரர் குமார்த்திகள் என்றால் நீங்க யாருக்காக குழந்தை பெற்றுக்கிறீங்களா? உங்களுக்காக இல்லையா? தேவ சந்ததி இந்த பூமியில வளரும்படியாக குழந்தையை கர்த்தர் தருகிறார். அப்ப அவருக்குன்ற ஒரு சந்ததி உண்டாக்குறதுக்காக தான் குழந்தை தருறாரு. அப்ப அந்த குழந்தைய எப்படி பண்ணும், பிள்ளைய பிளஸ் பண்ணி, ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அறியணும். ஏன்னா அவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்க ஒரு நல்ல தகப்பனா தாயா இருந்தா அந்த பிள்ளைய நல்லபடியா வளர்ப்பீங்க அப்படின்னு அவர் அறிஞ்சு அது தெரிஞ்சு அதை என்ன பண்றாரு, செய்யறாரு. அப்ப அது நம்ம பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை, தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை, அதை பிரதிஷ்டை பண்றோம். அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்றதை எப்படி நீங்க அதை அங்கீகரிக்கிறீங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்கணும். நான் இயேசுவை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, நான் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறேன், ஆனால் ரகசியமா நான் விரும்புறேன். ரகசிய கிறிஸ்தவம் கிடையாது. இந்த பரிசேயன் ரகசியமா வந்தார், ராத்திரியில வந்தார், ராக்காலத்துல வந்தாரு. ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இல்லப்பா நீ வெளிப்படுத்தணும், உன்ன நீ ஞானஸ்தானம் எடுத்து நீ உலகத்துக்கு காண்பிக்கணும். என்ன காண்பிக்கணும்? ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன அடையாளம், அது முழுகும் போது உலகத்துக்கு மறிச்சிட்டேன், பாவத்துக்கு மறிச்சிட்டேன், பிசாசு அடிமைத்தனத்துக்கு மறிச்சு இப்ப நான் வெளியில வரும்போது ஒரு புதிய மனுஷனாய் வருகிறேன். அதான் born again. அது உலகத்துக்கு நான் காண்பிக்கிறேன். அதனால கிராமங்கள்ல போய் பாத்தீங்கன்னா இன்னையோட உன்னை தலை முழுகிறேன்னு வாங்க. அது என்ன, தகப்பனுக்கு உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அது இன்னையோட தலை முழுகிறது. அப்ப முழுகிறதுன்றது இனிமே பாவத்துக்கும் பிசாசுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நீங்கள் புதிய சிருஷ்டி, born again, நியூ கிரியேஷன், நியூ கிரியேட்டர். அல்லேலூயா. அப்ப நீங்க புதிய சிருஷ்டினும் போது பழைய தாட்டு, பழைய காரியங்கள் புதிய சிருஷ்டியாய் நம்ம மாறுகிறோம், கிறிஸ்துவுக்குள்ள வரோம். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சிருஷ்டியா இருந்தோம், அது ரொம்ப அவசியம் இல்லையா? அப்ப முன்னாடி என்ன இருந்தோம், நம்ம பாவத்துல இருந்தோம்.
பாவத்தில் இருக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு என்னது, பாவத்தில் இருந்து நம்ம ரட்சிக்க வேண்டும், ரட்சிப்பு அவசியம். அதனால வேதம் சொல்லுது, இழந்து போனது தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இழந்துட்டோம். என்ன இழந்துட்டோம்? ரட்சிப்பு இழந்துட்டோம். ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவரானோம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை ஏற்படுத்துறார். என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். எல்லாரும் பாவிகள், ஆல் மேன் சின்னர், எல்லாருமே பாவிகள். அப்ப நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம். அப்ப ரட்சிப்புக்கான வழி யார் ஏற்படுத்த முடியும்? இயேசுவே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். அவர் விசுவாசத்தான் போக முடியும். இந்த வசனங்கள்ல இந்த அதிகாரத்துல அவர் சொல்றாரு, பிதா இல்லைன்னா பரலோகம் போவே முடியாது. அதாவது இயேசு இல்லாம பரலோகம் போக முடியாது. இயேசுவை தான் அவர் தான் வழியா இருக்கிறாரு, அவர் தான் நித்திய ஜீவனுக்கு வழின்றத அவர் சொல்றாரு. அப்ப ரட்சிப்புக்கான வழி யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் விசுவாசத்தான் போக முடியும். காரியங்கள் நீங்க செய்யறதுனால நீங்க பரலோகம் போக முடியும்னா இயேசு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம நல்ல காரியங்கள் செய்து நம்ம புண்ணியங்களை சேர்த்து அதன் மூலியமா நம்ம பரலோகம் போகணும்னா இயேசு வந்து மரித்து கஷ்டப்பட தேவையே கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி. அதாவது நம்ம மனுஷன் ஆதாம், முதல் மனுஷனாகிய ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே நினைவுல அவர் திட்டத்தை ஏற்படுத்தி வச்சிட்டார. என்ன? மனுஷனை உண்டாக்குவேன், அவனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் சகலத்தையும் அவனுக்கு கொடுப்பேன், பிறகு அவனுக்கு ஒரு சில கட்டளைகள் கொடுப்பேன், நன்மை தீமை அடிக்கிற கனியும் ஜீவ விருட்சத்து கனியும் கொடுப்பேன், அவனுக்கு ஒரு கட்டளை கொடுப்பேன். ஒருவேளை அவன் கட்டளை மீறினானா, அவனுக்கு அந்த பாவம் செய்தானா, அந்த பாவத்துக்கான பிரயாசத்தம் பரிகாரத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி அது வந்து எந்த உலகத்தில் இருக்கிற எந்த பலிகளும் அவன் செலுத்தினாலும் அந்த பரிகாரம் ஆகாது. ரெண்டாவது, அவன் நன்மை செய்யறதுனாலும் அவன் பரிகாரம் ஆகாது. அப்ப இந்த பரிகாரத்தை என்ன பண்றது? இந்த பரிகாரத்தை நம்ம தான் உண்டு பண்ணு சொல்லி என்னுடைய குமாரனையே அனுப்புவென்று உலக தொடங்கிறதுக்கு உண்டாக்குறதுக்கு முன்னாடியே நினைவுல கர்த்தர் நினைத்து விட்டார். அவன் நினைத்து விட்டார்னா நடந்து முடிஞ்ச மாதிரி. அல்லேலூயா. அதுல உலக தோற்றத்துக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட தேவாத்துக்குட்டி. அப்ப ரட்சிப்புக்கான திட்டம் என்ன? இயேசு இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. இயேசு இல்லாமல் பரலோகம் போவே முடியாது. அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம். அப்ப நம்ம நல்லவர்களா இருக்கிறதுனால போக முடியாது. உலகத்தில் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல காரியங்கள் செய்யறாங்க, அதனால நம்ம பரலோகம் போயிட முடியுமா? போக முடியாது. இயேசுவை விசுவாசிக்கணும். அதனால தான் என் நீதி நிமித்தம், என்னுடைய நீதினாலும் என்னுடைய பிரயாசத்தினால் நான் பரலோகம் போக முடியாது. அவருடைய நீதியை நான் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதுதான் அவசியம். அந்த ரட்சிப்புக்கான திட்டம் அவர் தெரிஞ்சிச்சு. ரட்சிப்பு வெளியேற பெற்றது. அவர் மரித்தாதான் எனக்கு வாழ்வு, அவர் செத்தாதான் எனக்கு மோட்சம் அப்படின்றது அவர் அறிந்ததுனால இப்ப அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் என்ன செய்ய முடியும்? மரணம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. மரணம் என்ன ஒண்ணுமே ஆக்க முடியாது. மரணம் என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துல இருந்து அவ்வளவுதான். ஒரு 70 வயசு, 60 வயசு, 80 வயசு, 90 வயசு, அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையில மீனால ரசிக்கப்பட்டார் அவரு. மீன் ராப்பகரெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படலன்னு மீனை வந்து என்ன பண்றாரு? அலசுறாரு. வெறும் மீனே இல்லாம அலசிட்டு இருக்காரு. இயேசு வந்தார், கலிலே கடல்ல வந்தார். வந்து நின்னா ஜனம் எல்லாம் நெறியுது. இயேசுவை பார்த்தாரு, ஜனங்க நெரிக்கிறாங்க, போதிக்கணும் இடம் இல்லைன்னு பார்த்தோன்னா அது பேதர் பார்த்து வலையை அழிச்சிட்டு இருக்கும்போது, எப்போ அவன் படகு நான் யூஸ் பண்ணுறேன்ப்பானோன்னே, சரி ஆண்டோன்னா படகை கொஞ்சம் உள்ளே கூப்பிட்டு போ, நான் எனக்கு அப்படி கூப்பிட்டு போய் அங்கே நிறுத்தினோன்னே ஜனங்கள் எல்லாம் நின்றுட்டாங்க. அங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறாரு. இவர் வலையை கழுவிட்டே பிரசங்கத்தை கேட்குறாரு. யாரு? பேதுரு பிரசங்கத்தை கேட்குறாரு. அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். என்னடா அதுன்னு மாற்றம்ன்றாரு. அப்புறம் பிரசங்கம் தான் முடிச்சோன்னே, இப்போ படகு யூஸ் பண்ணாரே, அவருக்கு எதாவது காசு கொடுக்கணும்ல, இல்லையா? நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் உங்களுக்கு செய்வார், நன்றி என்று போயிடுவோமா? அவர் என்ன பண்ற? படகு யூஸ் பண்ணிட்டு, என்னப்பா உனக்கு பிரச்சனை என்ன, ஒரே கவலையா இருக்கிற என்ன பேதுரு அப்படின்னோடனே, இல்லை ஆண்டவரே ராத்திரி ஃபுல்லாக கஷ்டப்பட்டோம், ஒரு மீன் கூட அகப்படலான்னு. சரிவா நான் சொல்றதுக்கு வா போடு அப்படின்னு போட்டா வலை கிளியத்தக்க மீன் ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த மீனை வாங்கிட்டு என்ன பண்ணிருக்கலாம்? அவரு வியாபாரத்துக்கு போயிருக்கலாமா? பார்த்தாரு. அவர் சொல்றாரு, உன்னை மனுஷனை பிடிக்கிறோன்னா ஆக்குறோன்னா, மனுஷனை அப்புறம் பிடிக்கலாம், நான் வந்து மீனை வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா மீனை அப்படியே வச்சுட்டு, படகையும் அப்படியே வச்சுட்டு இயேசுவோடு போயிட்டாரு. யாரோ போவீங்களா அந்த மாதிரி? அல்லேலூயா. போவீங்களா? இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க, இவ்வளோ சம்பளம், இவ்வளோ பண்ணு. அல்லேலூயா.
இதுவே இதை விட்டீங்கன்னா அவ்வளோதான் ஊழியன்னு வரும். அல்லையா, ஊழியமா இதுவா அப்படின்னு தான் வரும், நிறைய வரும் பாருங்க. எனக்கு அந்த மாதிரி தான் நிறைய வந்துச்சு. உலகமா, கிரிக்கெட்டா, ஆண்டவரா, ஊழியமா. ஊழியத்தில் போனால் என்ன ஆகுது? கிரிக்கெட்டில் போனால் பேர் புகழ் வரும், எல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அது ஒரு பெரிய ஏம் எனக்கு, கிரிக்கெட்டில் போகணுன்றது போனால். ஆனால் இது இதில் வந்தால், ஊழியத்தில் வந்தால் அவமானம். இதெல்லாம் சகிக்கணும். அல்லையா, இதெல்லாம் ஏற்றுக்கணும், இது ஸ்டாண்ட் பண்ணணும், இதை நேசிக்கணும். எவ்வளோ வராங்களோ, ஜனங்க வராங்களோ இல்லையோ, மழையோ புயலோ, இகழ்றாங்களோ புகழ்றாங்களோ, இதை செஞ்சாகணும். அல்லையா, அப்போ இதை டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருந்தது, சும்மா கிடையாது. அல்லையா, நிறைய காரியங்களெல்லாம் விட்டு தான் வந்துருக்குறோம் ஊழியத்துக்கு. அல்லையா, எல்லாம் சில காரியங்கள் செய்து தான் வந்திருக்கிறோம். அப்போ பேதுருவோடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவர் என்ன நினைச்சாரு, இவ்வளோ மீன் கொடுக்குறவரை இப்போ போயிட்டாருன்னா அந்த மீன் வித்துருவோம், வித்தோன்னு திரும்ப என்ன ஆகும்? திரும்ப வலையை அழிச்சிட்டு உக்காந்துருக்கணும். மீனை பிடிக்கிறதோட மீனை கொடுத்தவரை பிடிச்சா வாழ்க்கையே என்ன ஆயிடும்? பிரைட் ஆயிடும் அவருக்குள்ள ஒரு இது. அதனால அவர் அதன் நிமித்தம் தான் அவர் போனாரு, மீனால தான் போனார் பேதுரு. மீனால போனது மாத்திரம் இல்ல, எங்க போய் மீட்டிங் நடக்கும்போது இயேசு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது பேதுரு வந்து, ஆண்டவரே சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க படி பேசிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் அவர் இயேசு ஜெபம் பண்ணும்போது இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. வந்து இயேசு வந்து 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூட, கண்ணு பிதிங்க, அதை நீங்க வாசித்து பாருங்க, கண்ணு பிதிங்கி ரெட் ஆகி அப்படியே ஏஞ்சி நின்னாங்களாம் பாருங்க. ஏன்னு சொன்ன 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா சாப்பிட்டது இயேசு கூட இருக்கும் போது எப்போதும் நிறைவா இருக்குது. எத்தனை பேர் ஆமன்னு சொல்றீங்க? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருக்கும் போது எப்படி இருக்கும்? நீங்க அப்படியே பேக்கெட்ல நான் எடுக்கிறேன் வரவே வராது கடைசி வரைக்கும், இல்லையா? சில பேர் இருப்பாங்க போதும் ஃபாரின்ல இருந்தா எப்படின்னா என்ன ஆஃப்னா அவ்வளோதான். அவங்க ஃபாரின்ல ஒரு இடத்துல பாருங்க சாப்பிட்டு இருந்தாராம் ஒருத்தர். அப்போ போடுறதுக்கு வந்தாங்க அந்த ஃபங்க்ஷன்ல. போடும்போது என்ன ஆஃப்னு போயிட்டேன்ட்டான். என்னங்க போயிட்டாரு? ஆமா, என்ன ஆஃப்னா அவங்க போயிடுவாங்க. நம்ம ஊர்ல எப்படி போதும்னா போடுன்னு அர்த்தம், இல்லையா? பேதுருக்கு இல்லை என்னன்னா, இயேசு கூட இருந்தா எப்பொழுதும் சாப்பிட்டு நிறைவா இருக்கலாம் அப்படின்னு அதுலயே டிராவல் பண்ணாரு பாருங்க. அவர் நினைக்கல பிளெஸ்ஸிங் மட்டும் கிடையாது, அல்லையா, ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது, செழிப்பு மட்டும் கிடையாது, உபத்திரமும் இருக்குதுப்பா. அது அவருக்கு தெரியல. எப்ப தெரியுது? என்றைக்கு அவரு காட்டி கொடுக்கப்பட்டு அங்க போறாரோ, அவர் சிறை இருக்கிறாங்களோ, அன்றைக்கு தான் அவருக்கு தெரியுது, ஆஹா கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரம் இருக்குது. அப்ப கூட தெரியல எப்போ ஓடலாம், எப்போ இந்த இயேசு மரித்து ஓடலாம். போய் ஒளிஞ்சிட்டாங்க. இயேசு மரித்து கூட பெண்கள் தான் போய் கல்லறை போய் பார்த்தாங்க தவிர ஜென்ஸ் யாருமே பார்க்கல. யாரு? சீஷர்கள் கூட இருந்தாங்க. ஆண்டவரே நான் அப்படியே காதை தான் வெட்டினாரு பேதுரு. அந்த வேலை அந்த வந்து காவலாளி வந்து இயேசு பிடிக்கும் போது அந்த காதை தான் வெட்டுறாரு பாருங்க. ஏன்னா தூக்கத்தில் இருந்தனால மீன் வெட்டினவரு, மீன் செதுல வெட்டினவரு தூக்கத்துல இருந்து ஏன் சொன்னா காதை வெட்டிட்டாரு பாருங்க அவரு, இல்லையா? கையை வெட்டிருக்கலாம், இல்ல வயிற்றுல குத்திருக்கலாம், எதை செஞ்சிருக்கலாம். ஏன் காதை வெட்டினாருன்னா அந்த மீன் வெட்டுற ஞாபகத்துல என்ன பண்ணிட்டாரு? தூக்கத்துல நினைச்சு வெட்டிட்டாரு. அப்படி இருந்த மனுஷன் கடைசியில் என்ன ஆகுது? கிறிஸ்துவன் அந்த அன்பை தெரிஞ்ச உடனே சிலுவையை தூக்கணும், நான் சிலுவை பாடுகளின் அனுபவிக்கணும்ன்றது. எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்துக்கு மட்டும் பங்காளி கிடையாது, உபத்திரவம் நம்ம அனுபவி. அப்ப ரட்சிப்புக்கு திட்டத்தை என்ன பண்றாரா? எல்லாம் சொல்லுங்க, என் நாவு. அல்லேலூயா. அப்ப இருதயத்தில் விசுவாசத்து நாவனால என்ன பண்ணோம்? அறிக்கை செய்யணும். இந்த வார்த்தை உங்களுக்கு சமயமா உங்க வாயினாலும் இருதயத்தினால இருக்குது. நான் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், எல்லாம் சொல்ல என்னவென்றால், அது என்ன சொல்ற? கர்த்தராகிய இயேசுவை, எல்லாம் சொல்ல கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவர் மரித்தோல்வி எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவாய். அதான் ரட்சிப்புக்கான வழி என்ன? இருதயத்துல விசுவாசித்து நாவல நான் சொல்லும் போது ரட்சிப்பு உண்டாகுது. எவ்வளவு சுலபம் பாருங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ, எந்த இடத்துல இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்து நம்பினா ரட்சிப்பு உண்டாகும். அதனால ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யறாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க மரிக்கிறவங்கள்ட்ட போய் இயேசு கொஞ்சம் ஏத்துங்கன்னு சொன்னா அவங்க விசுவாசிக்கிறாங்க. விசுவாசிச்சாலும் ஒண்ணு அவங்க பரலோகம் போயிடுவாங்க. சிறைச்சாலை ஊழியம் செய்யறாங்க. நாளைக்கு தூக்கத்தை இருந்த கைதிக்கு இயேசுவை ஏத்துக்குப்பா, அப்ப உலகத்துல வாழ்ந்த பொல்லாதனா வாழ்ந்த இன்னைக்கு இயேசு ஏத்துக்கணும், அதுல ரட்சிக்கப்பட்டு சில நேரத்துல ஒரு நல்ல ஒரு நாள்ல வந்து ஒரு பெரிய விடுதலை நாள்ல வந்து அவர் விடுதலை தான் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் நல்லபடியா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு என்றது ரொம்ப சிம்பிளான காரியம். அது நம்மளுக்கு அனுபவம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் ரட்சிப்பு. ஏனென்றால் நம்ம மூலமா இல்ல, அவர் சிலுவை மீட்பின் மூலமா நமக்கு உண்டாகிறது. அப்ப இருதயத்தில் விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படவும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே
அறிக்கை பண்ணப்படவும் அப்படின்றாரு இல்லையா. அப்புறம் அடுத்தது 13ஆம் வசனத்துல, ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும், இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவரை தொழுது கொள்கிறவர்கள், அவரை தொழுது கொள்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்றோம், அவரை தேடுற பிள்ளைகள். எவ்வளவு சிம்பிளா சொல்றாரு. யார் ரட்சிக்கப்பட்டவங்க? யாருன்னா அவரை தேடுறவங்க, அவரை தொழுது கொள்றவங்க, அவரை துதிக்கிறவங்க. பிறக்கிற குழந்தை அதை எடுத்து கொஞ்சம் அது சல்லக்குட்டி இந்த குட்டி அதெல்லாம் கொஞ்சோன்னா அது ஒரு இதுவா இருக்குது இல்லையா. அது வளர்ந்தோன்னு தான் தெரியுது கொலகாரனா இருக்குது சில குழந்தை. சில பேர் சொல்லுவாங்க, யார் இந்த குழந்தையா, ஐயோ இந்த சின்ன வயசுல இருந்து அப்படி விளையாட்டு இருந்தானே, அதோட அப்படியே பார்த்து அழகு அப்படியே தூக்கி கொஞ்சுவோமே கில்லுவோமே, அந்த அவன் தான் கில்லுனியே இப்போ அவன் ரத்தம் வர வரைக்கும் பண்றான், அந்த மாதிரி செய்றான். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்குள்ள தெரியல, இந்த குழந்தை டாக்டரா இருக்குது, சிலது சயின்டிஸ்டா இருக்குது, சிலது பொலிட்டிஷியனா இருக்குது, சிலர் போலீஸா இருக்கு, சிலர் லாயரா இருக்குன்னு குழந்தைக்கு தெரியல. அது குழந்தை பிறந்து வளர்ந்தவன தான் அந்த குழந்தைக்குள்ள ஆற்றல் இருக்குது. அல்லேலூயா. அப்ப இந்த பிள்ளைகள் வளரும் போது பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் உதவியோட வளரும் போது பாத்தீங்கன்னா என்ன நடக்குது, அவங்க நல்ல விதத்துல வளர்றாங்க சமுதாயத்துல. ஏன்னா அப்பா அம்மா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால பிள்ளை நல்லா வளருது. இப்ப அப்பா அம்மாவே சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னா அந்த பிள்ளை என்ன ஆகுது, சிகரெட் பழக்கம் வருது, கெட்ட பழக்கம் வருது, எல்லா விதமான வருது. சில பிள்ளைகள் தான் பாருங்க பெற்றோர்கள் கைவிடப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் பிக் பேக்கெட் அடிக்கிறது, திருடுறது, இதில் பல காரியங்கள் செய்யுது காரியங்கள். ஏன்னா அந்த பெற்றோர்களால இல்ல, சில பெற்றோர்கள் இல்லாம இருந்த பிள்ளைகளும் நல்ல விதத்துல இருக்குது. ஏன்னா ஓம்ல படிச்சு அப்படியும் இருக்குது. பெற்றோர் வளர்ப்பு சரியில்லாம பிள்ளைகள் கெட்டு போகுது. அதே நேரத்தில் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளா இருந்தோம், ஏதோ ஹோம்ல இருந்தோம், சமுதாயத்தில் நம்ம நல்லா இருக்கணும், உறவுகள் மத்தியில் நல்லா இருக்கணும், மற்றவர்கள் மத்தியில் நம்ம நல்லா இருக்கணும், சமுதாயத்தில் ஒரு பேரோட இருக்கணும், ஒரு சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், யார்கிட்டையும் கை ஏந்த கூடாது. அல்லேலூயா. நமக்கு பின்னாடி பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை அப்புறம் வாழ்றாங்க பாருங்க பிள்ளைகள் எல்லாம். அப்ப அது வளரும்போது தெரியாது, அதுக்குள்ள இருக்குது விதை இருக்குது பாருங்க, மரம் இருக்குது. அந்த விதை மரம் என்ன ஆகுது, கனி கொடுக்கும் போது தான் தெரியுது அது என்ன மரம்னு இல்லையா. அப்ப அந்த விதை, ஆதாமுடைய விதை என்ன எப்படிப்பட்டது, அது பாவம். அதனால்தான் வருகிற எல்லா பாவ ஜெனரேஷன். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, இன்னைக்கு காரியங்கள் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேசத்திலையும் என்ன பண்றாங்க, ஆயுதத்தை வாங்கி குமிக்கிறாங்க. ஏன்னா எப்ப 3ஆம் உலக போர் வரும் தெரியல. இன்னைக்கு யாரோ பற்றாக்குறை, எவ்வளோ காரியம் நடக்குது, எவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்குது, சிசிடி கேமரா வந்திருக்குது. ஆனா அப்படி இருந்தும் இன்னைக்கு நிறைய என்ன நடக்குது, திருட்டு நடக்குது, நிறைய அநியாயம் நடக்குது. ஏன் இவ்வளோ டெக்னாலஜி ஏன்னா பாவம் பெருகும் போது பாவம் என்ன ஆகுது, அது இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். பாவத்தை கண்டுபிடிக்கிறாங்க, பாவத்தை என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்களா, எப்படி செய்யலாம் பாவம், எப்படி இதை பண்ணலாம்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிளா அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, ஒரு செகண்ட்ல எடுத்துடுறாங்க இல்லையா. போன் வருது, எத்தனை பேருக்கு வந்திருக்குது, மேனேஜர் பேசுறேன் அப்படின்னு இல்லையா வந்திருக்கா எத்தனை. அதில் அப்படியே ஈஸியா பேசி கவர் பண்ணி பணத்தை பறிக்கிறாங்க. இன்னைக்கு லோன்ல பணத்தை பறிக்கிறாங்க, நிறைய அப்படி ஏமாத்துறாங்க இல்லையா. யார் நல்லவங்க யாரு கெட்டவங்கன்ற நம்மள கண்டே பிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து இருக்கிறோம். அந்த மாதிரி காரியம் எத்தனையோ பேர் பாருங்க, வேலை கிடைக்கும்ட்டு நார்த்தில் போய் அந்த எவ்வளோ பேர் போய் கொடுமையாக வேலை செய்கிறாங்களாம் பாருங்க, கொத்தடிமைகளை வேலை செய்கிறாங்களாம். அவங்க பாஸ்போர்ட் எல்லாம் பிடிங்கி போட்டுடுவானா, பிடிங்கி போட்டு அவன் கொத்தடிமையாக ஒன்றுமே பண்ண முடியாதான். சீரியா தேசத்தில் அந்த மாதிரி தேசத்துலாம் ரொம்ப இதுவான் பாருங்க. போய் அவன் சொல்கிறான், வராதிங்க தமிழர் யாரும் வராதிங்க, உங்களை கொண்டு போகிறாங்கன்னு வராதிங்க, நீங்கள் உங்கள் ஊர்லேயே வேலை செய்யுங்க. தமிழ்நாடை போல என்ன நாடு இருக்குது, இந்திய தேசத்தை போல என்ன நாடு இருக்குது. அல்லேலூயா. கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்பதான் என்ன, கடனை வாங்கி வாங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஐயோ நம்ம இந்த வேதனை அனுபவிச்சுமே, நாளைக்கு நம்மள்ட்ட கேட்க வரும்போது நம்மளும் அவங்க உதவி செய்யணும். கர்த்தர் நம்மளை நல்லா ஆக்கி இருக்கிறாரு. அப்ப வாங்குற வர்க்கத்துல இருந்து கொடுக்கிற வர்க்கத்துல கர்த்தர் உங்களை வைக்க போறாரு. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை ஆராதனையை எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளையும் தாய் தகப்பன்மார்களையும் பிள்ளைகளையும் ஒரு விசை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தகப்பனே கிருபை பாராட்டி அருளும். உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்த மகனை ஆசீர்வதியும்.
எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கிருபை பாராட்டி அருளும். சுகபலன் தாருங்க, பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் தாருங்க, பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை தாருங்க. மலையில் மேல் உள்ள பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதுபோல நம்முடைய பிள்ளைகளை மலையில் மேல் உள்ள பட்டணமாக நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. தொடர்ந்து தகப்பனே, பிள்ளைகளை குறித்தான காரியங்களை பொறுப்பேற்று நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கியம் என்னிடத்திலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டுடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை கூடாகூடி ஆசீர்வதிப்பாராக.